அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமண பொருத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒருத்தரோட லக்னாதிபதி எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இன்னொருத்தர் ஜாதகத்தில் எப்படி இருக்கணுங்கிறது. ஏன்னா அந்த ஆத்மாவுடைய தன்மை தான் லக்னாதிபதி. எல்லாருக்கும் ஆத்மா அப்படிங்கிற சூரியன், அது வேற. ஆனால் அந்த லக்னாதிபதி தான் அந்த ஜீவன், அந்த ஜீவாத்மா. அந்த ஆத்மா காரகன் அவர் தான். அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த, இப்போ நான் சதீஷ்னா என்னுடைய ஆத்மா நான் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த என்னுடைய லக்னம் விருச்சிகம் என்றால் செவ்வாய். இந்த லக்னாதிபதி இன்னொருத்தரோட ஜாதகத்தில் பாக்கியாதிபதியுடன் சேருவது, வரக்கூடிய வாழ்க்கை துணையினுடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதியுடன் சேருவது, 9 குடையுடன் சேருவது, சேர்ந்து நல்ல ஸ்தானங்களில் நல்ல பலம் பெற்று இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜாதகனுடைய திருமணத்திற்கு பிறகு நான் ரொம்ப பாக்கியசாலி, எனக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிருக்கு, தன்னுடைய பாக்கியங்களை எல்லாம் கொடுத்து அந்த லக்னத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அந்த பெண்ணாக இருப்பாள், அந்த ஆணாக இருப்பாள். அந்த சேரக்கூடிய கிரகங்களும் நட்பு கிரகங்களாக இருக்கிறது, பகை கிரகங்கள் இல்லாமல் நட்பு கிரகங்களாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா என்னதான் பாக்கியத்தை கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்கக்கூடிய தன்மை இருக்காது. வீட்டில் நல்லா அறுசுவை உணவு மனைவி சமைச்சு வச்சிருக்கா, இந்த ஆள் சாப்பிட்டத்தான் ஆகும், என்ன பண்ணுறது? ஆனால் அப்படி நட்பு கிரகங்களாக இருந்து ஒருத்தருடைய லக்னாதிபதி, உதாரணத்துக்கு சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன். இந்த லக்னாதிபதி இன்னொருத்தருடைய ஜாதகத்தில் மேச லக்னம், அவங்க மேச லக்னத்துக்கு பாக்கியாதிபதி யார்? குரு. இந்த சூரியன் குருவோடு சேர்ந்து 6-8 பெண்கள் இல்லாமல் நல்ல இடங்களில் இருந்தார்னு வச்சுக்கோங்க. அந்த திருமணம் நடந்த பிறகு அவருடைய வாழ்க்கையுடைய சந்தோஷம் எங்கேயோ போயிடும். அளவு கடந்த சந்தோஷத்தை, அதாவது பாக்கியங்கள் அனைத்தையும் அள்ளி கொடுத்து இவங்களை முன்னேற்றும். இப்படிப்பட்ட திருமண பொருத்தங்கள் அமைவது என்பது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அந்த புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம சித்தாந்த முறைப்படி திருமண பொருத்தத்தை சொல்லித்தரோம். லக்னாதிபதி லக்னம், இதை ஜோதிடத்தில் நம்ம அதோடு முடிச்சிட்டோம். ஆனால் நம்ம ஆத்மசரீரமாக பார்க்கின்றோம். ஆத்மசரீரத்தினுடைய தன்மை ஆத்மசரீரம், இது எவ்வளவு வலுப்பெறுகிறது என்பது முக்கியம்.